டைரக்டர் ரிஷப் செட்டி அவரே டைரக்ஷன் பண்ணி அவரு ஹீரோவா நடிச்சிருந்த படம் தான் காண்டாரா. இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு. இந்த படத்துடைய ப்ரீக்வல் பார்ட்டை எடுக்கிறதா டைரக்டர் ரிஷப் செட்டி அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாரு. இப்ப படத்தையும் எடுத்துட்டு இருக்காரு. இந்த படம் காண்டாரா படத்துடைய ப்ரீக்வலை தான் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த கதை நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத தான் எடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் பார்ட் 1. KGF படங்களை ப்ரொடியூஸ் பண்ண ஹோம்போலி ஃபிலிம்ஸ் தான் காண்டாரா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்ப காண்டாரா படத்துடைய ப்ரீக்வல் பார்ட் காண்டாரா 1 படத்தையும் ஹோம்போலி ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்ப காண்டாரா சாப்டர் 1 படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். இந்த படம் 2025 அக்டோபர் 2 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது பேன் இந்தியா மூவியா ரிலீஸ் பண்றாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ், மராத்தி, பெங்கால் லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல சூரி, விஜய் சேதுபதி நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் விடுதலை. விடுதலை படத்துடைய பார்ட் 2 படத்தை இப்ப வெற்றிமாறன் எடுத்து முடிச்சிட்டாரு. இன்னைக்கு விடுதலை படத்துல இருந்து இசைஞானி இளையராஜாவுடைய மியூசிக்ல தினம் தினம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். சாங் சூப்பரா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. படம் டிசம்பர் 20 தியேட்டர்ல வேர்ல்டு வைடா ரிலீஸ் பண்றாங்க. டைரக்டர் சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல நம்ம சூர்யா நடிப்புல ரிலீஸ் ஆன கங்குவன் படம் இப்ப தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் தாண்டி படம் டே 1 58.62 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. டே 2 கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 89.32 கோடி கலெக்ட் பண்ணிருக்கிறதா மூவி டீம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்கு. 2 நாள்ல 100 கோடி பக்கம் போன நம்ம கங்குவன் படம் கிட்டத்தட்ட 3 நாள்ல 127.64 கோடி கலெக்ட் பண்ணிருக்கிறதா மூவி டீம் இப்ப அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கங்குவன் படம் தான் நம்ம சூர்யாவோட ஹையஸ்ட் ஓப்பனிங் படம். அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நேரத்துல 100 கோடி அடிச்ச ஒரே படம். நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் படம் பார்க்குற ஆடியன்ஸை யாராலும் தடுக்க முடியல. இன்னமும் தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் ஷோவோட கங்குவன் படம் ஓடிட்டு இருக்கு. நரசிம்ம சாமியை பத்தி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு மகா அவதார நரசிம்மா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இது KGF காண்டாரா மாதிரியான படங்களை ப்ரொடியூஸ் பண்ண ஹோம்போலி ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. தமிழ்ல மாயன் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே வித்தியாசமாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு. இந்த படத்தை ஜே ராஜேஷ் கண்ணன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. என்ன இந்த படம் கொஞ்சம் லோ பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. லோ பட்ஜெட்ல எடுத்தாலும் அவங்க நினைச்சதை இந்த படத்துல சொல்றாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் நவம்பர் 29 தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. டைரக்டர் பிரேம்குமார் டைரக்ஷன்ல கார்த்தி அரவிந்த் சாமி நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் மெய்யழகன். இன்னையோட இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி 50 நாள் ஆகுது. டைரக்டர் எழில் பெரியவேடி டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் பராரி. பராரி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்கு. ரியல் இன்சிடென்ட்டை சிலதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பராரி படம் நவம்பர் 22 தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்துடைய ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டைரக்டர் H வினோத் டைரக்ஷன்ல கார்த்தி நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் தீரம் அதிகாரம் 1. இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 7 வருஷம் ஆகுது. அது சினிமா ஃபேன்ஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்டர் நயன்தாரா அவர்கள் நடிக்க போற புது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நயன்தாரா அவர்கள் நடிக்க போற இந்த புது படத்தை ட்ரமஸ்டிக் ப்ரொடக்ஷன், மூவிவர்ஸ் ஸ்டுடியோஸ் இந்த 2 ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் இன்னைக்கு 10 AM ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணதும் நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். அது மட்டும் இல்லாம நயன்தாரா அவர்களுடைய கல்யாண வீடியோ நெட்ஃபிளிக்ஸ் OTTல இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. அதிக எதிர்பார்ப்போட அல்லு அர்ஜுன் நடிப்புல ரிலீஸ் ஆக போற புஷ்பா 2 படத்துடைய ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ட்ரைலர் வெறித்தனமா இருக்கு. பார்ட் 1 விட பார்ட் 2ல மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் 1000 கோடி வசூல கண்டிப்பா புஷ்பா 2 அடிக்க போகுது. என்ன ஒண்ணு, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் எந்த ஒரு படமும் 1000 கோடியை அடிக்கல. 1000 கோடி பக்கத்துல போன ஒரே படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைரக்டர் சங்கருடைய 2.0 படம் தான். அது 800 கோடியை அடிச்சிச்சு. இந்த படம் இன்னும் 2 கோடியை சேர்த்து அடிச்சிருந்தா கூட தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் ஒரு படம் 1000 கோடி வசூல் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் படங்கள் 1000 கோடி அடிக்கிறது மிஸ் ஆகிட்டே இருக்கு. 1000 கோடி அடிக்கிற அளவுக்கு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில அடுத்து ஏதாவது படம் வரப்போதா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்ற சினிமா இண்டஸ்ட்ரியில வருஷத்துக்கு ஒரு படம் 1000 கோடி அடிச்சிருது. இந்த வருஷம் கண்டிப்பா புஷ்பா 2 படம் 1000 கோடி வசூல் அடிக்க போது, அது உறுதி. புஷ்பா 2 படத்துடைய ட்ரைலர் லான்ச் ஈவென்ட் பாட்னாவுல நடந்துச்சு. இந்த ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட்டை பார்க்கறதுக்காகவே கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இந்த ஈவெண்ட்டை பார்க்கறதுக்காகவே வந்திருக்காங்க கூட்டமா. புஷ்பா 2 படத்துடைய ட்ரைலர் லான்ச் ஈவென்ட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லா செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ட்ரைலர் வெறித்தனமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல கார்ல வந்த புஷ்பா இப்ப ஹெலிகாப்டர்ல வராரு. வெறும் லாரியில மட்டுமே கடத்திட்டு இருந்தவங்க இப்ப கடல்ல கப்பல்ல கடத்திட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணு, இந்த படத்துலயும் சமந்தாவே டான்ஸ் ஆட வச்சிருக்கலாம். ஸ்ரீலீலாவை தான் இந்த படத்துல டான்ஸ் ஆட வச்சிருக்காங்க. என்னதான் ஸ்ரீலீலா இந்த படத்துல டான்ஸ் ஆடி இருந்தாலும் சமந்தாவுடைய ஊ சொல்றியா சாங்குக்கு ஈடு ஆகாது. இந்த ட்ரைலர்ல ஹீரோ அல்லு அர்ஜுனுக்கே பில்டப் பண்ணி அவரே காட்டிட்டு இருக்காங்களே, எங்கப்பா பகர் ஃபாசில் அப்படின்னு பார்த்தா ட்ரைலருடைய கடைசியில செம மாசா அவருடைய சில சீன்ஸையும் ரொம்பவே சூப்பரா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பகர் ஃபாசில் கொஞ்ச நேரம் தான் வருவாரு, அதுவும் அவருடைய சீன்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா செகண்ட் பார்ட்ல இவருடைய சீன் தான் அதிகமா இருக்க போது. இவருடைய வில்லனிசம் எப்படி இருக்க போது, அதை நம்ம எப்படி என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு இப்பவே கற்பனைக்குள்ள பயங்கரமா ஓடுது. டோட்டலா புஷ்பா 2 ட்ரைலர் தெரி மாசா இருக்கு. புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சியா ஃபயர் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரைலர் ஃபயர் ஆயிருக்கு. ட்ரைலர் இன்னும் நீங்க பார்க்கலாம், நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நீங்க பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இன்னும் நிறைய சினிமா தகவலோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.